தமிழ்நாடு மின்னணு மத்திய சங்கம் மதுரை மாவட்டம் மாணவர் தொழிற்சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 3ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை சட்டமன்ற தொகுதி தெற்கு தொகுதி எம்எல்ஏ திரு கோபிசா அவர்கள் கலந்து கொண்டு பரிசு கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்பித்தார்கள். மற்றும் நமது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் திரு ஆதி ஈஸ்வரன் மற்றும் மாவட்ட பொருளாளர் திரு சுப்பிரமணி மற்றும் மாவட்ட நகர்கிளை தலைவர் மாதவன், நகர்கிளை செயலாளர் அபுதாயிர், நகர்கிளை பொருளாளர் மற்றும் நமது சங்கத்தின் இந்த மாதிரி கல்வி உதவியை வழங்குவதற்கும் மற்றும் நமது சங்க உறுப்பினர்களின் சில திருமண நிகழ்ச்சி, வீட்டில் ஈமஸ் அடங்கிய இது மாதிரி நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு புதிதாக ஒன்று ஆரம்பித்து அதற்கு நிர்வாகியாக திரு சுப்பிரமணியம் அவர்கள் தலைவராகவும் செயலாளர் அவர்கள் பூமிநாதன் அவர்களும் செயல்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ந்து நடத்துவதற்கு அனைத்து சங்க உறுப்பினர்கள் பாடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இன்றும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனைத்து நிர்வாகிகள் பாடுபட்டார்கள். துணைத் தலைவர், துணைச் செயலாளர் அனைவரும் பாடுபட்டு இந்த சங்க உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்பித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இதற்கு ஒத்துழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. நமது மாநில பொதுச் செயலாளர்கள் திரு சி கோவிந்தன் அவர்கள் இதற்கு பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து பெரிய அளவில் நடத்துவதற்கு நம்ம சங்கம் முயற்சி கொண்டு வருகிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த சங்கம் வந்து மதுரையில் மாத்திரம் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கம் இருக்குது. மதுரையில் நம்ம நகரத்திலேருந்து நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்னா நிறைய செலவாயிருமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் காப்பெல்லாம் குடம்புலி முக்காப்பழம் ஆயிடுது. நம்ம உதவி தர்றது 20,000 கொடுத்தோம்னா நமக்கு செலவு, மகால் செலவு, மற்றபடி மற்ற செலவு நிறையா வந்ததுனால நம்ம வந்து வெளியே வந்து பயம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இப்போ நகரத்தில் வந்து சிறப்பாக வந்து வெளியில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏதாவது கல்வி மாத்திரம் கொடுக்கல, மற்ற நலத்திட்டம் அந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்? சங்க ஆண்டு விழா சங்கவுடைய உறுப்பினர்களுடைய திருமணத்துக்கு, குழந்தைகளுடைய திருமணம், வீட்டில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு, கிரக பிரவேசம், அனைத்து நம்ம நிர்வாகிகளுக்கும் கலந்துட்டு அவங்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் உறுப்பினருடைய வீட்டில் யாராவது தவறுனால் ஈம சடங்கு உதவியாக கொடுத்துட்டு இருக்கோம். இது சங்கம் தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? சங்கத்தில் தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த சங்கம் வந்து 87 ஆரம்பித்தோம். இதில் 29 வருஷம் ஆயிடுச்சு. இங்கேருந்து மத்திய சங்கம் வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்குது. சேலத்தில் 2 ஆஃபீஸ் இருக்குது. அது 40 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட. உங்கள் பேர்? என் பேர் வந்து யோகநாதன், மாநில அமைப்பு செயலாளர் இருக்கேன்.